ஏன் மகாத்மா காந்திக்கு காந்தியடிகள்னு பேர் வந்துச்சு? காந்தியடிகள் அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறோம். நம்ம அவர் போராடி இருக்காரு நிறையா. ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு. வேலை விஷயமாக தான் போயிருக்காரு. வேலை விஷயமாக போயிருக்காரு. ஆனால் அங்கே ட்ரெயினில் முதல் போகிறாரு. போகும்போது கருப்பர் வெள்ளை அப்படி ஃபஸ்ட் கிளாஸில் தான் டிக்கெட் எடுத்து போகிறாரு. ஆனால் அவர் அங்கே உள்ள டிக்கெட்டு பரிசோதகர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே இறங்கு, அங்கே போய் உட்காரு, இங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க. ஏன்னு கேட்டு, நான் தான் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வச்சுருக்கிறேன், என்ன ஏன் இறக்கி வரேன்னு கேட்குறேன். அப்புறம் எவ்வளோ சொல்லி கேட்கல. அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க காந்தியை. இறங்கினோன்னா அவர் ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். போராட்டம் பண்ணால் தான் இதுக்கு தீர்வு. அந்த இடத்துல தான் அவருக்கு போராட்டங்கிற எண்ணத்தை உருவாக்குனது. அகிம்சைங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. போராடி தான் ஜெயிக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறார். அங்கே வேலைக்கு தான் அவர் போயிருக்காரு. படிச்சுட்டு வேலைக்கு தான் போயிருக்காரு. வக்கீல் துறையில் ஒரு வக்கீலுக்கு படித்தவர். வக்கீல் வேலைக்கு தான் போயிருக்கார். அங்கே உள்ளவங்க மக்களை, தமிழர்களை நாட்டை விட்டு வெளில போகணும், மதம் மாறணும், கிறிஸ்டின் மதமாக மாறணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் இங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு எதிராக போராடுறாரு காந்தி. போராடி அந்த ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடியை எரிக்கிறது தான் அந்த போராட்டம். மக்கள் எல்லோரும் நிற்கிறாங்க. எல்லா நாட்டுக்காரங்களும், பத்திரிகைக்காரங்க எல்லாம் நிற்கிறாங்க. பூட்ஸில் அவ்வளோ வாங்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு காலடி எடுத்து வைக்கிறாரு. ஒரு பூட்ஸால் உதைக்கிறான். மறுபடியும் காலில் எடுத்து உதைக்கிறாரு. பூட்ஸால் உதைக்கிறான். மக்கள் எல்லாம் கொதிச்சு போகிறாங்க. அடுத்தடுத்தது போய் நெருப்பில் போடுற வரைக்கும் அவர் அவ்வளோ கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து அந்த நெருப்பில் போடுறாரு. அதுதான் போராட்டம். எல்லாம் அந்த கீழே விழுந்து நெருப்பில் போட்டோவோட போடுறாங்க பத்திரிகையில். இப்போ தான் காந்தி யார் அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அவர் போராடி இருக்கிறார். அதனால தான் அவர் மரியாதை நிமித்தமாக காந்தியடிகள் அப்படின்னு கூப்பிட்டோம்.